பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் செய்திக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. எனக்கு அருமையானவர்களே, விசுவாசம், நம்பிக்கை இவை இரண்டிலும் இவைகளிலும் அன்பே மிகவும் பெரிது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி. அதே போல எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட விசுவாசம் என்பது அது ஆண்டவரை பற்றிய விசுவாசம், ஆண்டவரை பற்றின ஒரு காரியமாக காணப்படுகிறது. இன்னும் நம்பிக்கை என்பது நன்மையை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு காரியம். விசுவாசம் என்பது கடவுளை பற்றி நம்பி அதில் உறுதியாக நாம் இருந்து காணப்படாவிட்டாலும், தேவனை நாம் தரிசிக்காவிட்டால் கூட அவரை அப்படியே தேவன் இருக்கிறார் என்று அவருடைய கிரியைகளை பற்றியும் நாம் நம்பிக்கை வைப்பது அது விசுவாசம். நம்பிக்கை என்பது ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை எதிர்நோக்கி இருக்கிற காரியமாக காணப்படுகிறது. இவை இரண்டும் நாம் அன்பிருந்தால்தான் வெளிப்படுகிறது. உதாரணமாக அதே 13வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி அந்த 7வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி நமக்கு அன்பு இருக்கும்போது தான் விசுவாசம் இருக்கும், அன்பு இருக்கும்போது தான் நம்பிக்கையும் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகிலும் இவைகளிலே பெரிதானது அன்பு என்று சொல்லி மிகவும் தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பு இந்த உலகத்தில் மிகவும் ஒரு விலையேற பெற்ற அதற்கு நாம் எந்த ஒரு கிரயமும் செலுத்த முடியாது. ஆண்டவரும் நம்மை இந்த உலகத்தில் சிருஷ்டிப்பதற்கான நோக்கம் அன்புதான். நம்மை தேவன் சிருஷ்டித்து நம்மில் அன்பு கூற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தபடியாலே அவர் நம்மை இந்த உலகத்தில் தமது சாயலாக, தமது ரூபத்தின்படி கூட மனுஷனை அவர் என்ன செய்கிறாரு, அழகாக சிருஷ்டிக்கிறார். இந்த உலகத்தில் தான் படைக்க போகிற மனிதனுக்காக எல்லாவற்றையும் அவர் படைக்கிறார். வானங்கள், பூமி, இன்னும் பார்த்தீங்கன்னா பறவைகள், விலங்குகள், விருட்சங்கள், சகல விதமான மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அவர் படைத்து முடித்த பின்பு அவர் மனிதனையும் தமது சாயலாக, தமது ரூபத்தின்படி கூட படைத்து இந்த உலகத்தையே ஆண்டவர் மனுஷருடைய கையில கொடுத்து தான் படைத்த முதல் மனிதனுடைய கரங்களிலே அவர் கொடுத்து, இதை நீங்க என்ன செய்யணும், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். மனிதனில் அவர் அதிகமாய் அன்பு கூறுகிறார். அதனால் அவனை அழகாக அவர் சிருஷ்டிக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர் பரலோகத்தில் வாசமாய் இருப்பதை விட அவர் பூமிக்கு தான் சிருஷ்டித்த மனிதனோடு கூட உறவாடும்படி, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர் உறவாடும்படிக்கு அவர் மனிதனோடு கூட ஒரு பேசுகிற ஒரு தெய்வமாக காணப்படுகிறார். இன்றைக்கும் அப்படித்தான் எனக்கு பிரியமானவர்களே, தன்னுடைய பிள்ளைகளோடு, தான் சிருஷ்டித்த பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று சொல்லி அவர் மிகுந்த ஆவலுள்ளவராக காணப்படுகிறார். அவர் மிகுந்த
அன்பு கூறுகிற ஒரு தேவனாக இருக்கிறபடியால் எல்லா மனிதர்களையும் அவர் நேசிக்கிறார். அவர் சிறியவர் என்றில்லை, பெரியவர் என்றில்லை, அவர் ஒரு குறிப்பிட்ட மதஸ்தர் என்று சொல்லி அவர் எண்ணவில்லை. எல்லா மனிதர்களையும் அவர் நேசிக்கிறார். எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் எல்லா மனிதர்களோடும் பேச வேண்டும், உறவாட வேண்டும் என்று சொல்லி அவர் மிகுந்த வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். கடவுள் நம்மை படைத்ததற்கான நோக்கமே நம்மில் அன்பு கூறுவதற்காகத்தான். அதனால தான் வேதம் சொல்கிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினாலே உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் முதலாவது நம்மிடத்திலே அவர் முதலாவது நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. மனிதன் பாவம் செய்த போது அவர் அந்த மனிதனை அப்படியே விட்டுவிடவில்லை. பாவம் செய்தால் கூட அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் சற்று வெளியே அனுப்பினாலும் அந்த பாவம் செய்த மனிதன் பாவத்திலே உழன்று கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. அவர் மறுபடியும் அநேக வாய்ப்புகளை, தருணங்களை அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். பாவத்திலே மனிதன் மாண்டுவிடக்கூடாது என்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அவர் தந்தருளி இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனம், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம், நாம் பாவிகளாய் இருக்கலை கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை அற்ற ஒரு அன்பு, அதுதான் அகாப்பே லவ் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர் ஜீவனை கொடுக்கிற அன்பு, தெய்வீக அன்பு, ஒரு ஆழமான அன்பு, மனிதனுடைய அன்பை காட்டிலும் ஜீவனை கொடுக்கிற அன்பு, அந்த அகாப்பே லவ், அது தேவனிடத்தில் இருக்குது. நம்ம முதலாவது தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய அன்பை காட்டிலும் அது விலையேற பெற்றது. அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி, அன்பாகவே என்று சொல்லி சொல்லப்படும் போது அது ஒரு கண்டினியூஸான ஒரு காரியம். எப்பொழுதும் அன்புள்ள ஒரு தேவன், அன்பாகவே இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அவரை நம்ம நேசிக்கணும். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு அவர் தன்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சியோடு நம்முடைய அன்பை அவர் எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். அவரிடத்திலே நம்ம எப்படி அன்பு கூறுவது என்று சொல்லி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று நாம் வெறும் வார்த்தைகளால் சொல்லுவது மட்டுமல்ல, நம்முடைய செயல்களால், நம்முடைய கிரியைகளினால அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல அவரிடத்திலே நாம் அன்பு கூறும் போது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணங்கள், கட்டளைகள், நியமங்களின்படி நாம் வாழுவதே அவரிடத்திலே அன்பு கூறுவதற்கான அடையாளம். அதே போல பிரதான கற்பனை, ஒரு பெரிய நியாய பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி அந்த பிரதான கற்பனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, நம்மிடத்தில் நம்ம எப்படி அன்பு கூறுகிறோமோ அதே போல பிறனிடத்திலும் நம்ம என்ன செய்யணுமா, அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதலாவது, நம்மிடத்தில் அன்பு கூறுதல்னா என்ன? நாம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உடையவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தின் மீது நமக்கு ஒரு முழு அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தில் நமக்கு குறிப்பிடுகிறார். அப்போது நம்மிடத்தில் நம்ம அன்பு கூறணும். நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய சரீரத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். முதலாவது, நம்முடைய சரீரத்துக்கு நம்ம நல்ல புஷ்டியான ஆகாரங்களை நம்ம புசிக்கிறோம், நல்ல அழகான ஆடைகளை அணிந்து கொள்ளுகிறோம், இன்னும் சில அலங்காரங்களை எல்லாம் நம்முடைய சரீரத்துக்கு செய்து கொள்ளுகிறோம். நம்முடைய சரீரத்துக்கு எதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அதே போல நம்முடைய ஆவி தேவன் தந்தது.
மனிதனை தேவன் படைத்ததற்கு பின்பு அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவன் மீது ஊதுகிறதாக வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனிதனிடத்திலே அவர் ஊதுகிறபடியாலே மனிதனுக்குள்ளே இருப்பது அவருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவிதான் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அப்பொழுது நாம் கர்த்தருடைய ஆவி நம்மிடத்தில் இருக்குமானால் இந்த உலகத்தை முடிச்சுட்டு போகும்போது இந்த ஆவி எங்கே போகணும்னா அது தேவனிடத்திற்கே போக வேண்டும். அதற்காக இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட வேண்டும் என கருமையான தேவ ஜனமே. அதே போல் ஆத்துமா விலையேற பெற்றது. இந்த ஆத்துமா கரைத்திரையற்றதாக இந்த பூமியில் நாம் வாழும்போது ஆத்துமா கரைத்திரையற்றதாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. நம்முடைய ஆத்துமா எந்த சூழ்நிலையிலும் கரைப்பட்டு விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளின்படி எல்லாவற்றிலும் நம்ம நல்ல ஒழுக்கமுடையவர்களாக நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிற சகல கட்டளைகள் கற்பனைகள் நம்முடைய ஆத்துமாவில் இருந்து அது வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆத்துமாவை நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஆத்துமா ஒரு நாளும் அழிந்து போகாது. இந்த ஆவி ஆத்துமா அது கர்த்தரிடத்திற்கு போக வேண்டும். ஆத்துமா எப்பொழுதும் தேவனோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதாக காணப்பட வேண்டும். அதான் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்களே. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம், நாம் தேவனுடைய ஒரு ஆலயமாக நம்ம காணப்படுகிறோம். நம்மிடத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய சரீரம் ஒரு ஆலயமாக இருக்கிறது. அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஏனென்றால் நம்மில் அவர் அன்பு கூர்ந்தபடியாலே அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்பொழுது நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை எந்த சூழ்நிலையிலும் அது கெட்டு போகாதபடி, பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் எப்பொழுதும் கரைத்திரையற்றதாக இருக்கும்போது தான் நம்ம எந்த நேரத்தில் கர்த்தருடைய வருகை இருக்குமானாலும், எந்த நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போனாலும் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா அது தேவனிடத்திலே போக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அது நமக்கும் அதன் மீது ஒரு கரிசனை இருக்கணும். அதுதான் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறதான காரியம். இதே காரியத்தை அப்படியே நம்ம ஆப்போசிட் சைடில் நம்ம திங்க் பண்ணும்போது பிறரிடத்திலையும் பிறருடைய ஆவியை ஆத்துமாவை சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். நம்மக்கிட்ட எப்படி நம்ம அன்பு கூறுகிறோமோ அதே போல் பிறருடைய சரீரத்தை குறித்து, சரீர தேவைகள், குறிப்பாக ஒரு உணவு, உடை, உறைவிடம், இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகள் நமக்கு வேண்டும் என்று எப்படி நம்ம வாஞ்சித்து பிரயாசப்படுகிறோமோ அதே போல் மற்றவருக்கும் அது எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் அந்த கரிசனை இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த வசனம் நியாய பிரமாணம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல் மற்றவர்களுடைய ஆவியை குறித்து, அந்த ஆவி எப்பொழுதும் அது பரிசுத்தமாக இருக்கணும். அது தேவன் தந்த ஒரு ஆவி. மற்ற மனுஷர்கள் நம்ம பார்க்கும்போது அவனிடத்திலே அவனுடைய சுவாசம் அது தேவன் கொடுத்த சுவாசம், தேவனுடைய ஜீவன் அவனுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி ஒரு மனுஷனை மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு கனத்துக்குரியவர்களாக நம்ம பார்த்து அந்த ஆவியின் மீது நம்ம என்ன செய்யணும்? கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்கள், எத்தனை பேர் துணிகரமாக கிறிஸ்தவர்கள் கூட நம்ம கேள்விப்படுகிறோம். சின்ன சின்ன காரியத்துக்காக கூட அவர்கள் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக பேசுவது, வாக்குவாதம் பண்ணுவது, சண்டையிடுவது, ஏன் கொலை செய்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவி அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறது என்ற ஒரு பயம் இல்லாதபடி கொலை பாதகமான செயலை கூட செய்து விடுகிறார்கள். இன்னும் அந்த மற்ற ஆத்துமாக்கள் மீது நமக்கு கரிசனை இருக்க வேண்டும். எப்படி நாம் பரிசுத்தமாக இருக்கணும்? நமக்குள்ள நம்மளுடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம், நம்ம தியானிக்கிற வசனங்கள், அதுதான் நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரமாக காணப்படுகிறது. அதே போல பிறனிடத்தில் நம்ம அன்பு கூறும்போது அவனுக்கும் எல்லா விதமான
வார்த்தைகள் அவனுக்கு கடந்து போக வேண்டும். இந்த சுவிசேஷம் அவனுக்குள்ளே போக வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும்போது அவனிடத்திலே அன்பு கூர்ந்து சுவிசேஷம் அவருக்கு போக வேண்டுமே என்று சொல்லி நம்ம வாஞ்சிக்கணும். அந்த ஆத்துமா கெட்டு போகக்கூடாது என்பதிலே நம் கரிசனை உள்ளவர்களாக நமக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, பிறருக்காக நம்ம எப்பொழுது என்ன செய்யணும்? ஜெபித்து கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் விரும்புகிறது. கர்த்தரும் அதை விரும்புகிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்மிடத்தில் எவ்வளவு அன்பு கூர்ந்தாரோ அதே போல நாமும் கர்த்தரிடத்திலே ஒரு மாசற்ற அன்பை செலுத்த வேண்டும். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதோ, ஒரு சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுறார். நீங்கள் ஆகாரம் கொடுத்தாலும் சரி, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன் அப்படி சொல்லி, நான் காவலில் இருந்தேன், நீ பார்க்க வந்தீர்கள், எனக்கு வஸ்திரம் இல்லாத போது வஸ்திரம் கொடுத்தீர்கள், ஆகாரம் இல்லாத போது ஆகாரம் கொடுத்தீர்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், எப்பொழுது நீர் வஸ்திரம் இல்லாதவர்களாக இருந்தீர்? எப்பொழுது நீர் ஆகாரம் இல்லாதவங்களாக இருந்தீங்க? எப்பொழுது நீங்க காவலில் இருந்தீங்க என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு தேவை உள்ள எந்த மனிதனுக்கு நீங்க செய்தீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் விரும்புகிற அன்பு. பிறனிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு நம்ம பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது, அதில் எல்லா நியாயப்பிரமாணம் எல்லா கற்பனையும் அதற்குள்ள அடங்கி இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளில் கூட இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நம்ம பார்ப்போமானால், அன்பு என்பது வெறும் வார்த்தையில் மட்டும் அது இருக்கக்கூடாது. அன்பு என்பது வெறும் வார்த்தைகளால் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெறும் வார்த்தைகளால் நம்ம சொல்லுவது மட்டுமல்ல, நம்முடைய கிரியையில் அந்த அன்பு வெளிப்படணும். நாம் செய்கிற காரியங்களை அன்பு வெளிப்பட வேண்டும். அதைத்தான் 1 கொரிந்தியர் 13 தெளிவாக அந்த வசனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு சகலத்தையும் அது தாங்கும், அன்புக்கு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இருக்கிறாதுன்னு சொல்லி இன்னும் நிறைய வசனங்கள், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்புன்னு சொல்லி, அன்பு ஒரு காலும் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷை ஆனாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் கூட ஒளிந்து போகும், அன்பு ஒரு காலும் ஒழியாதுன்னு சொல்லி, நம்முடைய அறிவு குறைவுள்ளது தான், ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுதல் கூட குறைவுள்ளது. அதாவது வரங்களை காட்டிலும் அன்பு பெரிது என்று சொல்லி தெளிவாக இந்த 1 கொரிந்தியர் 13 நம்ம முழுவதுமாக வாசிக்கும் போது, அன்பானது வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, அன்பில் நம்ம கிரியைகளில் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்மிடத்திலே காணப்படுகிற வரங்களை காட்டிலும் அன்பு பெரிது என்று சொல்லி நம்ம இந்த வசனங்களை நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அநேக ஜனங்களுக்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக அவர் அற்புதம் செய்யவில்லை. அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் வரங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை அவர் தன்னுடைய ஒரு சுய பிரஸ்தாபத்துக்காகவோ அவர் வரங்களை பெறவில்லை. அவரிடத்தில் இருந்து ஒவ்வொரு முறையும் வல்லமை வெளிப்பட்டது. அவரிடத்தில் இருந்து ஒவ்வொரு முறையும் வரங்கள் வெளிப்பட்டதற்கான காரணமே அவர் அந்த மனிதன் மீது, ஒரு மனுஷன் மீது கொண்ட ஒரு அன்பின் நிமித்தமாகத்தான் அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி தன்னுடைய வரங்கள் தன்னிடத்திலிருந்து வெளிப்பட்ட அநேக அற்புதங்களை அவர் செய்வதற்கு காரணம் ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷன் மீதும் அவர் அன்பு கூர்ந்தபடியால் தான் அப்படி செய்கிறார். நாமும் அநேக வேலைகளில் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு வரங்களை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்பது உண்டு. அந்த வரங்கள் ஒரு வேளை நம்மளுடைய ஒரு சுயமான காரியத்திற்காக அல்ல, நம்மளுடைய பெருமைக்காக அல்ல, அல்லது நம்முடைய ஊழியங்கள் வளர வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த வரங்களை நாம் சுயநலமாக ஒருவேளை பணத்துக்காகவோ அப்படிப்பட்டதான காரியங்களுக்கெல்லாம் இந்த வரங்களை நாம் கேட்டு
பெற்று நாம் செயல்படுவது அல்ல. நாம் அன்பு கூற வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படியாவது நான் ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாய் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் வரங்களை கொடுத்தா அதை நான் மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, மற்றவர்களுடைய நன்மைக்காக, மற்றவர்கள் விடுதலை பெறும்படிக்கு, மற்றவங்க மீது கரிசனை உள்ளவர்களாக நம்ம இருந்து வேண்டி நம்ம வரங்களை பெற்றுக்கொண்டு அது நம்மிடத்தில் இருந்து அது வெளிப்படுமானால் அதுதான் ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். இல்லாவிட்டால் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நான் உங்களை அறியேன்னு சொல்லிடுவார். ஒருவேளை வரங்கள் நம்மிடத்தில் கிரியை செய்யலாம், ஆனால் அன்பில்லாமல் நம்ம அதை செய்யும் போது, நம்மிடத்திலிருந்து அதை வெளிப்படும் போது ஒருவேளை நம்மிடத்தில் இருந்து அப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்கும் போது நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது இவர்களை நான் அறியேன் என்று சொல்லுவார். ஏன்னா எதை செய்தாலும் நாம் அன்போடு கூட கரிசனை மிகுந்தவர்களாக கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம வாஞ்சிக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட வரங்களை பிறர் ஆசீர்வாதத்திற்காக நாம் பயன்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்தில் கூட உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் அன்பில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு இல்லையேன்னு சொல்லி கணவன் மனைவியுடைய அன்புக்காக ஏங்கலாம், மனைவி கணவனுடைய அன்புக்காக ஏங்கலாம். அநேக வேளையில் ஐயோ கணவன் மனைவி உறவுகளில் விரிசல் ஏற்பட்டு அன்பில்லாத ஒரு தன்மையினால, அன்பற்ற ஒரு தன்மையினால இன்னைக்கு வேதனையோடு எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ எனக்கு இந்த குடும்பத்தில் அன்பில்லையே என்று சொல்லி சில பெற்றோர், வயோதிப பெற்றோர் கூட ஐயோ என்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருந்து எனக்கு அன்பு கிடைக்கவில்லையே என்று சொல்லி இன்னைக்கு நீங்க அன்புக்காக ஏங்கி கொண்டு பரிதவித்து கொண்டிருக்கலாம். இன்னும் அநேகர் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய அன்பு கிடைக்கவில்லையே, உலக அன்பு கிடைக்கலையே, உற்றார அன்பு கிடைக்கலையே, சுற்றத்தார அன்பு கிடைக்கல என்று சொல்லி தனிமையிலே கைவிடப்பட்ட ஒரு நிலையில நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்றார், உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேன் மகளே, உனக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேனே, அதனால நான் உன்னில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லி கர்த்தர் அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தார். அநாதி ஸ்நேகத்தால் அவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எல்லா கவலைகளையும் விட்டு உங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த கல்வாரி அன்பின் அணைப்புக்குள்ள நீங்க கடந்து வாங்க. கர்த்தர் இரு கரங்களை நீட்டினவராக நான் உன் மீது அன்பு செலுத்துகிறேன் மகளே, உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் உங்கள் மீது அன்பு செலுத்த அவர் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாள் அந்த குடும்ப அன்பையும் அவர் சீர்படுத்துகிறவராக காணப்படுகிறார். கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்த தேவன் உங்க குடும்பத்தில் ஒருவேளை அன்பற்ற தன்மை இருந்தாலும் அந்த அன்பு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்கன்னா அந்த அன்பை கூட உங்களுக்கு கிடைக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்குகிறார். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற வல்லமை உடைய தேவன். இப்பொழுது நம்ம யாவரும் தலை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் எனக்கு அன்பு வேணுமே, என்னுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில் அன்பு வேணுமே, உம்முடைய அன்பு வேணுமேன்னு சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? நம்ம தலை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாமா? மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் மனதுருக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க கடந்து போகும்படிக்கு அடிமை ஜெபிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா, என்னுடைய கணவர் என்னை நேசிக்கலையே, என் மனைவி நேசிக்கலையே, என் பிள்ளைகள் என்னை நேசிக்கலையேன்னு சொல்லி இதோ பெற்றோருடைய அன்புக்காக ஏங்குற பிள்ளைகள் ஒரு புறமாக இன்று அன்பு செலுத்தி இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி பரிதவித்து கொண்டு வேதனையோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன்
ஆண்டவரே. எசப்பா, இந்த உலகத்திலே ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்தும்படிக்கு வந்த தேவனாகிய கர்த்தருடைய ஆண்டவரே அன்பின் கரங்கள் அவர்கள் மீது நீட்டப்படும்படியாய் அடிமை ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் ஆண்டவரே எல்லா ஜனத்துக்காகவும் ஜீவனை கொடுத்த அந்த அன்பு அல்லவா, அந்த கல்வாரி அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளின் மீது கடந்து போகும்படிக்கு அடிமை ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பங்களிலே ஆண்டவரே போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே, வாக்குவாதங்கள், இன்னும் ஆண்டவரே அன்பற்ற தன்மைகள், வேதனை மத்தியில காணப்படுகிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் கடந்து போய் ஆண்டவரே அன்பற்ற தன்மைகளை நீர் மாற்றி ஆண்டவரே குடும்ப உறவுகளை நீர் சீர்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறையா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உற்சாகமாய் ஆண்டவரே ஒருவரை நேசிக்க அன்பு செலுத்த ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பு அந்த குடும்பங்களுக்குள்ளே கடந்து போய் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அன்பற்ற தன்மைகளை மாற்றி ஆண்டவரே அன்பு அந்த குடும்பத்துல தங்கியிருக்கும்படி, அது நிரந்தரமாய் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்யும்படிக்கு அடிமை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் நன்றி 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 தகப்பனே. அப்பா, இந்த உலகத்தில் அன்பே பெரியது என்று சொல்லி நாம் பார்த்தோமே ஆண்டவரே. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அதே போல உம்முடைய அன்பும் ஒரு காலம் உம்முடைய அன்பும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தகப்பனே. அப்படியாய் ஆண்டவரே உம்முடைய அன்பை அவர்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறபடியால் கர்த்தர் அவர்களின் மீது அன்பு செலுத்துகிறபடியால் நன்றி. அவர்களில் அன்பு நிலைத்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை கிரியை செய்வதற்காய் நன்றி தகப்பனே. நீங்க மாத்திரம் மகிமைப்படணும் சுவாமி. அடிமை தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.